உள்ளவராய், கேடகமாய், துருகமாய், எல்லா சூழ்நிலையிலும் என் தேவன் உங்களை பாதுகாப்பார். அதுல மாற்றமே கிடையாது. ஒரு நாளும் அவர் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை. இங்க யோசுவாவிடம் மோசே சொல்றாரு, அப்பா அவர் உங்களுக்கு முன்பாக சென்று எல்லா கோணலானவைகளையும் செவ்வையாக்குவார். அது மட்டும் அல்லாது அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அங்கே வாக்குறுப்பதை பார்க்க முடிகிறது. ஆம் தெய்வ பிள்ளைகளே, நாம் நெருக்கத்தின் நேரத்துல கர்த்தரை நோக்கி கூப்பிட்டால் கண்டிப்பாய் அவர் நமக்கு ஒரு விசாலமான வாசலை திறப்பார், விசாலமான பாதையை கர்த்தர் உருவாக்குவார். ஓகே, நம்ம இப்போ இந்த விஷயத்துக்கு வருவோம். இங்கே பார்க்கும்போது அவர்கள் சந்தோஷமாய் வீடு கட்டுவதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள், சந்தோஷமாய் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனா நம்ம எப்பெல்லாம் சந்தோஷமாய் ஒரு முயற்சி எடுத்து வாழ்க்கையில முன்னேறணும், நல்லா இருக்கணும்னு நினைச்சு அநேக முயற்சிகள் எடுக்கும்போது பாஸ்டர் தடை, பாஸ்டர் தடை, பாஸ்டர் ஏன் எனக்கு மட்டும் இவ்வளவு தடைகள், ஏன் எனக்கு மட்டும் இவ்வளவு பிரச்சனைகள், இவ்வளவு பாடுகள் என்று நாம் அநேக கேள்விகளை தேவனை கேட்கிறோம். ஆம் தெய்வ பிள்ளைகளே, அதே போல்தான் வாழ்க்கையில் நீங்கள் முன்னேற வேண்டும் என்று நினைப்பீர்கள். ஆனால் உங்க வாழ்க்கையை புரட்டி போடுவதற்கு, உங்க வாழ்க்கையை தடை செய்வதற்கு பிசாசானவன் கிரியை செய்து கொண்டிருக்கிறான். அதற்கு ஒரு நாளும் ஒருவேளை அவன் உங்கள் இருதயத்தை சஞ்சலப்படுத்துவான், உங்கள் காரியங்களை தடை செய்வான், உங்க வாழ்க்கையில் நீங்கள் முன்னேற கூடாதபடிக்கு உங்களை முற்றிலுமாய் அவன் சரீரத்தை முடக்கி போடுவான். ஆனால் நீங்கள் எதற்கும் சோர்ந்து போகக்கூடாது. சோர்ந்து போகாமல் தேவனை நோக்கி பார்ப்பீர்களானால் தேவன் உங்களுக்கு அருமையா தாவீது ஒரு பாட்டு பாடுறாரு, நெருக்கத்தில் கூப்பிட்டே உதவிக்காய் கதறினே அழுக்குரல் கேட்டீரையா, குனிந்து தூக்கினே பெரியவனாக்கினே உமது காருண்யத்தா, குனிந்து தூக்கினீரே பெரியவனாக்கினீரே உமது காருண்யத்தா, பெரியவனாக்கினீரே. நான் நம்பும் கேடகம், விடுவிக்கும் தெய்வம் நீதானே, நீதானேயா. ஆமென். கண்டிப்பாக நீங்கள் நம்புகிற தெய்வம் உங்களுக்கு அவர் கேடகமாய், துணையாய், உங்களை பாதுகாக்க வல்லமை உள்ளவராய், வாஞ்சை உள்ளவராய், தாகம் உள்ளவராய் அவர் இருக்கிறார். ஒரு நாளும் அவர் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உங்களை கைவிடுவதும் இல்லை. நெருக்கமான சூழ்நிலையில் இருக்கிற தேவ பிள்ளையே, ரிபா சந்தூரியா கத்தரா, கத்தர் உங்களுக்காய் பேசி கொண்டு இருக்கிறார். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன், ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். ரிபா சந்தூர் யாந்தாராப்பா, என் நெருக்கத்தை கத்தர் விசாலத்தின் பாதையில் வழி நடத்துவார். அவர் நான் நம்ப பண்ணின, எனக்கு கத்தர் கொடுத்த வாக்கு தத்தங்களை தாவீது சொல்றாரு 119ஆம் சங்கீதத்துல பார்க்கிறோம், நீ நம்ப பண்ணின வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுவீர், எனக்கு அதை நினைத்தருளும், நீ கொடுத்த வாக்கை நான் நம்பி இருக்கிறேன் என்று அழகாய் தாவீது சொல்கிறதை பார்க்க முடிகிறது. ஆம் தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்தங்கள் ஒவ்வொன்றையும் அவர் நிறைவேற்ற அவர் வாஞ்சை உள்ளவராய் இருக்கிறார். இங்க பார்க்கிறோம், நெருக்கம் வருது, கஷ்டம் வருது, அவர்கள் கூடாரங்களை கட்ட மரங்களை வெட்ட ஆயத்தமாகி மரத்தை வெட்ட ஆரம்பிக்கிறாங்க. வெட்ட ஆரம்பிக்கும் போது ஒரு தீர்க்கதரிசியோடைய கோடாரி கலண்டு போய் தண்ணிக்குள்ள விழுந்துருது, ஆத்துக்குள்ள விழுந்துருது. அதுவும் குறிப்பா கரை புரண்டு ஓடுகிற யோர்தான் ஆற்றங்கரையில் ஆற்றுக்குள் விழுந்து விடுகிறது. சில நேரத்துல நம்ம நினைப்போம், நம்ம பிரச்சனைக்கு முடிவே இருக்காதுடா, இனி இந்த பிரச்சனை தீரவே தீராது என்று அங்கலாய்ப்போடு கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே, சகோதரியே, ஆண்டவர் சொல்றாரு, உன் பிரச்சனைக்கு முடிவை நான் வைத்திருக்கிறேன். ஆமீன் சொல்லுங்களேன், ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். உங்க பிரச்சனை மாறும், உங்கள் வேதனை மாறும், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். என் தேவன் சும்மா சின்ன சின்ன காரியத்தெல்லாம் செய்ய மாட்டாருங்க. அவர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்துல, எங்கேயாவது இரும்பு மிதந்து கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? ஒரு சின்ன வெயிட் உள்ள இரும்பை போட்டாலே அது மிதக்காது. ஆனால் இங்கே ஒரு கோடாரி விழுந்து இந்த கோடாரியை கர்த்தர் மிதக்க பண்ணுகிறார். ஆமென்.
நான் சொல்றேங்க, இதை கேட்டுக்கொண்டிருக்க